ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஒரு சில ஆன்மீக தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தை சுற்றி வருவதால் முற்பகலில் செய்த பாவம்லாம் நீங்கும் சொல்கிறாங்க. அப்படி வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணி நடப்பது போல மெதுவாகவும் தெய்வ சிந்தனையுடன் வலம் வர வேண்டும் சொல்கிறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா ஓடுறதாகட்டும், இல்லை வேகமாக நடப்பதாகட்டும், இல்லை சத்தம் போடுவதாகட்டும், இல்லை தேவையற்றதை வந்து பேசிக்கொண்டே இருப்பதாகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாவத்தை அதிகமாக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து எந்தெந்த கடவுளை வந்து எத்தனை முறை சுற்றினா நல்லது பார்த்தீங்கன்னா, விநாயகரை வந்து ஒரு முறையும், சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா 2 முறையும், சிவபெருமானை பார்த்தீங்கன்னா 3 முறையும், விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா 4 முறையும், லட்சுமி தாயாரை பார்த்தீங்கன்னா 5 முறையும், அரச மரத்தை பார்த்தீங்கன்னா 7 முறையும் சுற்றி வணங்க வேண்டும் சொல்கிறாங்க. அதே போல் நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா 9 முறை சுற்றி வர வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நன்மை அதிகரிக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே வந்து சுற்றி கொண்டு வணங்குவதை வந்து ஆத்ம பிரதியாச்சனம் சொல்கிறாங்க. இதை வந்து எப்போ செய்யணும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யும் போது மட்டுமே இதை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மனிதருக்கெல்லாம் வந்து ஆயுட்காலம் இருப்பது போல தெய்வங்களுக்கும் வந்து ஆயுட்காலம் இருக்குதான் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் இருக்குதுங்க. ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா பிறப்பு இல்லாதவருங்க. ஸோ பிறக்காதவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறப்பு கிடையாது சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமால் வந்து மனிதனாக வாழ்ந்து காட்டுவதற்காக ராமர் கிருஷ்ணராக அவதரித்தாருங்க. ஸோ குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் வாழ்ந்து விட்டு வைகுண்டம் சென்றதை வந்து புராணங்கள் சொல்லுதுங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில ஆன்மீக தகவல் பற்றி இப்போ பார்க்கலாங்க. அதாவது பூஜையின் போது பார்த்தீங்கன்னா விபூதியை வந்து நீரில் குழைத்து பூசக்கூடாது சொல்றாங்க. அதாவது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா விபூதியை வந்து நீரில் குழைத்து பூசலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் வந்து தெய்வ படங்களை வந்து வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விரத தரங்களில் பார்த்தீங்கன்னா பகல் உறக்கம், தாம்பதிய உறவு, சண்டையிடுதல், ஸோ இது மாதிரி காரியத்திலாம் வந்து கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது சொல்றாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரத்துணியோடு கடவுளை வந்து வணங்கக்கூடாது சொல்றாங்க. சுப்ரபாதத்தை பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காலை வேலையில் மட்டுமே கேட்க வேண்டும் சொல்றாங்க. வேற எந்த வேலையிலும் கேட்கக்கூடாது சொல்றாங்க. ஸோ அது வந்து நல்லது இல்லையா. அதுக்கப்புறம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வழிபடும் போது தையல் உள்ள உடைகளை வந்து அணியக்கூடாது சொல்றாங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக போட்டிருக்கணும், எந்த ஒரு தையலும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் வந்து வத்தியை வந்து சொருகி வைக்கக்கூடாது சொல்றாங்க. ஸோ வத்திக்கு நான் தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் தான் சொருகி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமிக்கு தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் வந்து 2ஆக உடைஞ்சா மட்டும் தான் வந்து அது வந்து நீங்கள் சாமிக்கு வந்து படையல் போடணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த தேங்காய் வந்து 3ஆக உடைஞ்சா கண்டிப்பாக அந்த தேங்காய் வந்து சாமிக்கு படையல் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை வந்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ படம் ஆகட்டும், இல்லை குத்து விளக்குகளில் வந்து இந்த சீரியல் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த மினி பல்ப்லாம் வந்து அலங்கரிக்க கூடாது சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்லங்க. திரி பார்த்தீங்கன்னா எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும்ங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா வீட்டின் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்தி விட வேண்டும்ங்க. ஸோ பின்வாசல் வந்து கண்டிப்பாக சாத்தி இருக்கணும் விளக்கு ஏற்றும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் இரவில் செய்த பாவமும், மாலையில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தால் பகலில் செய்த பாவமும் உங்களை விட்டு தொலையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும் போது உங்க கை விரலால் வந்து எண்ணெயில் இருக்க தூசியை எடுப்பதோ அப்படி இல்லைன்னா வந்து திரியை வந்து தூண்டுதோ கூட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மா இலை தோரணம் கட்டுவாங்கல்ல, ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கால ஆனது, அப்புறம் பித்தளையால ஆனது தோரணங்கள்லாம் கட்டக்கூட சொல்றாங்க. முழுக்க முழுக்க இயற்கையால ஆன இலையை தான் தோரணமாக கட்டணும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்க, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க நினைத்த காரியம் நடக்க எளிய வழி பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்ற வைத்தாங்க. அது தீப ஒளி பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்துல வந்து தெய்வ அணுக்கள் வந்து நிறைந்திருக்கும் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் வந்து எங்கெல்லாம் வந்து முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே ஆகட்டும், இல்லை உங்கள் வீடும் ஆகட்டும் ரொம்பவே சுபக்ஷமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் கண் விழித்தவுடன் நாராயணனையும், இரவு தூங்கும் முன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும்.
இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு வந்து நைவேத்தியம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணிக்கையிலே வைக்க வேண்டுங்க. அதாவது 2, 4, 6, 8, 10. ஸோ இது மாதிரி இரட்டைப்படை எண்ணிக்கையிலே வைக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு உபயோகிக்கும் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பூமியில் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கு, வெத்தலை, அனைத்து வகை பழங்களும் ஆகட்டும், பூக்கள் ஆகட்டும், தர்ப்பங்கள் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து தரையில் வைக்கக்கூடாதுங்களாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு தட்டு போன்ற ஒரு சில பாத்திரங்கள் மூலிமா வந்து அதுக்கு மேலே தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் பூமியில் வைக்கக்கூடாதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பூஜை செய்து முடிந்ததும் பார்த்தீங்கன்னா துளசியை வந்து கையில் வைத்து கொண்டு இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் வந்து கையில் துளசி இருக்கும் வரை வந்து விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம் வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசியமான ஆன்மீக தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோங்க. ஸோ இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் நடக்காதுங்க. கண்டிப்பாக எப்பவுமே நன்மையே உண்டாகும், வெற்றி நிச்சயம்ங்க. ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.